பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 20வது நாளில் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய திருநாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. ஆமென். நேற்று தினத்தில் நம்ம தியானித்த காரியம் என்ன? அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஆமென். இந்த நாளிலே கல்லறையை திறப்பார் என்கிற இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் கடந்து செல்வோம். கொடுக்கப்பட்ட ஆதார வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5:29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். எங்கிருந்து புறப்படுவார்கள்? 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். கல்லறை திறந்து புறப்படுகிற நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி இந்த 2 வார்த்தையின் மேல கரங்களை வைத்து, நமது ஆண்டவர் கல்லறையை திறக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவாக ஒரு அடக்க ஆராதனை முடிந்தால் ஒருவரும் கல்லறை பக்கம் போகவே மாட்டோம். கல்லறைனாலே எல்லாருக்கும் ஒருவித பயம். ஆனால் ஆண்டவர் கல்லறையை திறந்து சில அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். அது எதை குறிக்கிறதுனா, ஆவிக்குரிய காரியத்தை முதலாவது நம்ம தியானித்து விட்டு இந்த உலக பிரகாரமான காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கல்லறையும் ஆண்டவர் திறக்கிற தேவன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் கல்லறை திறக்கப்படுதல், ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. நமக்கு எல்லாம் மகிமையான ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம இந்த உலகத்தில் இந்த 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயம் இருக்கிறது. ஆமென். சோத்திரம். அது எட்டர்னல், அது நித்திய காலமாய் ஆண்டவரோடு இருக்க போகிற நித்திய ஜீவனை குறிக்கிறது. இந்த உலகத்துக்காக மட்டும், இம்மைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேடி வந்தால் நம்மை போல ஒரு புத்தியினர் இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. இம்மைக்கு மாத்திரம் அல்ல, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் மறுமை என்ற ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. மறுவாழ்வு என்ற ஒன்று உண்டு. அதுதான் கிறிஸ்தவத்தின் அச்சாணி, ஆணிவேர். உலகத்தானுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை, உலகத்தானுக்கு இல்லாத ஒரு பெரிய மகிமையின் ஐஸ்வர்யம், ஃபியூச்சர் ஹோப், எதிர்கால நம்பிக்கை என்னவென்றால் நாம் உயிர்த்தெழுவது. ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம அடக்கம் பண்ணுறோம், எரிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்ம எல்லாம் இந்த சரீரத்திலிருந்து உயிரோடு மீண்டும் எழுவோம். ஹல்லேலூயா. ஆமென். உயிர்த்தெழுதல் தாங்க கிறிஸ்தவத்தின் அச்சாணி, ஆணி வேர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அந்த கல்லறை அடைக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் அங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். பார்த்தீங்களா? அந்த காலவெளியில் நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு. இந்த பூலோக வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், கண்ணீர், வியாதிகள், எத்தனை ஸ்கேன், எத்தனை பிளட் டெஸ்ட்டு, எத்தனை மருந்து மாத்திரை. ஆனால் மகிமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி அதை நினைக்கும் போதே நமக்கு சந்தோஷம் வரணும். ஆமென். ஐயோ சோத்ர, கைவேலை அல்லாத ஒரு வீடை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு. இதை நம்ம காலி பெயர்ந்து, இதை குடி பெயர்ந்து நித்திய வாழ்க்கைக்குள் எல்லோரும் பிரவேசிக்க போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆமென். அப்போ கல்லறையை திறக்கும் போது இந்த கல்லறைக்குள் இருக்கிற இந்த சரீரத்தின் காரியங்கள் எல்லாம் அப்படியே உயிரோடு எழுந்து அவர்கள் மறுமையிலே பிரவேசிப்பார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 4 விதமான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. என்ன ரெசரக்ஷன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், முதலாவது ரெசரக்ஷன் லாஸ்ட் சின்னர், அதாவது காணாமல் போன ஆடு மீண்டும் திரும்பி வருவது. அதுதான் ஸ்தோத்திரம். அதாவது காணாமல் போன பாவி மனம் திரும்புவது முதல் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா.
ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்திலும் பாருங்க, ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்யும்போது ஒவ்வொருவனையும் பார்த்து சொல்லுகிறார், எது எளிது, விச் ஒன் இஸ் ஈஸியர், சப்பானி எழுந்து நடப்பதா அல்லது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதா, விச் ஒன் இஸ் ஈஸியர் அப்படிங்கிறார். சப்பானி எழுந்து நடக்கிறத கூட ஈஸியாக பண்ணிடலாம், எதை பண்ணிட முடியாது, பாவங்கள் மன்னிக்கப்படுவது மனுஷகுமாரனால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி பாவங்கள் மன்னிக்கப்படுவதை பிரதானமான அற்புதமாக ஆண்டவர் நிகழ்த்தி காட்டினார். அல்லேலூயா. பிரேத குழியிலிருந்து எப்படி அந்த பிரேதத்தை எழுந்திரு என்று சொல்றாரோ அதே போல ஆமென், மரித்து கிடக்கிற நம்மை பாவத்திற்கு மரித்து நீதிக்காக வாழும்படி தேவன் நம்மை உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. இதுதான் முதல் உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் வேணும். ஆமென், கிறிஸ்தவர்கள். ஆகவே தான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஏன் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? அப்படி மூழ்கும் போது நான் பாவத்திற்காக மரிக்கிறேன், ஆமென், எழுந்திருக்கும் போது என்ன சொல்லுகிறோம், நான் நீதிக்காக வாழ்கிறேன். அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஆமென். ஆக இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன். இது முதல் பிறப்பும் கூட சொல்லலாம். சோத்திரம். ஆக இந்த காலவெளியில் இது எல்லாருக்கும் அறிந்தது. இது முதல் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன். இரண்டாவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் ஒரு ரெசரக்ஷன் இருக்குது. சோத்திரம். அதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியாது, இன்னைக்கு உள்ள டாபிக் நம்ம ஸ்கிப் ஆயிரும். ஆக மூன்றாவது ஒரு உயிர்த்தெழுதல் தான் சோத்திரம், மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து வரும்போது ஆமென், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த செகண்ட் கம்மிங்கில் அடுத்த ஒரு ரிசரக்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா முழுக்க சின்னர்ஸ், பாவிகள், மனம் திரும்பாத பாவிகள் இந்த உலகத்தில் மரித்திருப்பாங்க பாருங்க. 1000 வருட அரசாட்சி முடித்து ஆண்டுடைய அந்த சிங்காசனத்துக்கு போய் முன்பாக சோத்திரம் மரித்த பாவிகளும் எழுந்திருந்து வருவார்கள். அது 4வது உயிர்த்தெழுதல். இப்படி உயிர்த்தெழுதல்ல வகை வகையாக இருக்குது. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். இதை முதல் காரியமாக பார்த்துவிட்டு இரண்டாவது இதெல்லாம் சோத்திரம் இந்த வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னா சோத்திரம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலும் சில மரித்து போய் கிடக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தூசி கட்டி எழுப்பி உயிரோடு கொண்டு வந்து நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம சில காரியத்தை நினைக்கிறோம், இதெல்லாம் ஆகாது, முடிஞ்சிருச்சுங்க, நாளாயிருச்சுங்க, இதெல்லாம் நடக்க எனக்கு வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லை, பல வருஷம் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை, சோதர இது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நீங்கள் குழி தோண்டி புதைத்து வைத்திருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை கல்லறையை திறந்து வெளியே கொண்டு வந்து, ஓ சோதர, இந்த மாதத்தில் சொல்லி இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின்படி பூமியில் சகல ஜாதிகளில் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். இப்படி 2 விதமான நன்மைகளை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது தியானிப்பது ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். ஆவிக்குரிய காரியத்தில் கல்லறை திறக்கப்படும் போது வெளியே வந்து ஆண்டவர் நம்மை நிறுத்துவார், மகிமையாக நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த சரீரம் ஒரு விதை என்பதை மறந்துடாதீங்க. 1 கொரிந்தியர் எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, உங்களுக்கு அப்படியே நான் சொல்லிட்டு போகிறேன், கவனமாக நீங்கள் கவனித்தாலே போதும். 1 கொரிந்தியர் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சரீரம் ஒரு விதை, ஒரு விதை செத்தால் ஒழிய சொல்லுங்க அது திருப்பி வளருமா? அந்த விதை புதைக்கப்பட வேண்டும். அப்படிதானே? இந்த சரீரத்தை யாராவது வெளியே டெட் பாடியை வச்சிருக்கிறாங்க, டெட் பாடி என்ன செய்யறாங்க, குழி தோண்டி புதைக்கிறாங்க பாருங்க. அப்படியே விதைக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த வேதத்தை தியானிக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையும் இயற்கையை ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்குற பாடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் நம்முடைய மறுமை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து மிக அழகாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:36. புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. பாத்தீங்களா? அப்போ ஸ்தோத்திரம், எப்படி இந்த உலகத்துல ஒரு விதை விதைக்கப்பட்டு அது குழி தோண்டி புதைக்கப்பட்டு, அதுவும் புதைக்கப்படும் போது இருளுக்குள்ளதான் புதைக்கப்படுகிறது. கல்லறையில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் எந்த ஒரு வெளிச்சம் இருக்காது, இருளான இடத்துல புதைத்து மூடி விடுகிறார்கள். ஆனால் அந்த விதை
செத்து போகணும். அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன செய்யுது? அப்படியே முளைத்து துளிர் விடும்போது ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு விதைக்குள்ளும் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மாங்கொட்டையை ஆட்டி பார்த்தா என்ன செய்யும்? உள்ள ஒரு சத்தம் கேட்கும், பார்த்துருக்கிறீங்களா? அதான் அதுக்குள்ள இருக்கிற ஜீவன். அந்த அந்த புறம்பான தோல் அது அப்படியே அழிஞ்சிருங்க. நீங்கள் மாங்கொட்டை அது முளைத்து வர்றப்ப எடுத்து பாருங்க, புறம்பான தோல் அப்படியே உருக்குலைந்து உள்ளே இருக்கிற அந்த ஜீவன் முளைத்து வரும் பாருங்க. தட் இஸ் ரெசரக்ஷன். அல்லேலூயா. இந்த சரீரம் உருவழிந்து புதைக்கப்படும் போது உருவழிந்து சின்ன பின்னமாய் இந்த பூமியோடு இணைந்து போயிடும். ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே வைத்திருக்கிற வெளியேறப்பட்ட ஆத்துமா உயிரோடு எழுந்து வரும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, இயற்கையை வைத்து எவ்வளோ காரியங்கள் தேவன் நமக்கு கற்பிக்கிறார். உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் பாஸ்டர்? இதுதான். ஒரு விதை செத்தால் ஒழிய அது மீண்டும் எழுந்திருக்க முடியாது. அதே போல சோத்திரம், இந்த 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 மண்ணான சரீரம் சாகும்போது புதைக்கப்படும் போது உருவழிந்து சின்ன பின்னமாக உயிரோடு இருக்கிறப்ப தான் எத்தனை ட்ரீட்மெண்ட், எத்தனை ஸ்கேனு, எத்தனை ஆப்ரேஷன், மருந்து மாத்திரை. ஆனால் செத்தால் போதும் இந்த சரீரம் அப்படியே உருவழிந்து உருக்குலைந்து எவ்வளோ பெரிய ஜிம் பாடியாக இருக்கலாம், எத்தனை பியூட்டி பார்லர் போயிருக்கலாம், சோத்திரம் எவ்வளோ அழகுபடுத்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் உருக்குலைந்து இதற்குள் இருக்கிற அந்த ஆத்துமா வெளியே வரும் பாருங்க. அதுதான் வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. ஆமென். ஆச்சரியமானது. இந்த பூலோகத்தின் விதைகள் எல்லாம் பூமிக்குரிய மேனிகளை தருகிறது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சோத்திரம் வானத்துக்குரிய மேனி என்று மிக அழகாக சரீரத்தை எம்பெருமான் இயேசு பரிசுத்த பவுலடிகளார் மூலம் கொரிந்து சபைக்கு எழுதி வைத்திருக்கார். அந்த வசனத்தை வாசிங்களேன். சோத்திரம் 1 கொரிந்தியர் 15:40 வாசிக்க கேட்போம். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனி, நாமெல்லாம் வானத்துக்குரிய விதைகள். பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. ஆக மகிமை, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த கல்லறை திறக்கப்படும் போது இதே சரீரம் வெளியே வருமா அப்படின்னா இல்லவே இல்லை. இதே சரீரம், நீங்கள் 5 அடி சரீரம் அப்படியே வெளியே வருவீங்கன்னா கிடையாது. உயிர்த்தெழுதல் சரீரத்திற்கும் தட் இஸ் கால்ட் குளோரிஃபைடு பாடின்னு சொல்லுவாங்க. மகிமையாக்கப்பட்ட சரீரம் சாதாரண சரீரம் கிடையாதுங்க. இதே மாம்சம் இரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுங்க சுதந்தரிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இச்சைகள் பாவங்கள் நிறைந்த மாம்சம். இதோடு நம்ம பரலோகம் போக முடியுமா? போக முடியாது. இதே சரீரம் பரலோகத்துக்குள்ளே என்ட்ரு ஆகாது. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா விதை மாதிரி தான். ஒரு விதையை எடுத்துக்கோங்க, அதே விதையில் இன்னொரு விதை நல்லா வளர்ந்துருக்கும் பாருங்க, அப்படி துளிர் விட்டுருக்கும் பாருங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமா? விதை அற்பமானது, குட்டியாக இருக்கும். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த இந்த முளை விட்டு எழுந்த அந்த செடி பாருங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காதுங்க. ரிசரக்ஷன் பாடிக்கும் இப்போ இருக்கிற நம்முடைய சரீரத்திற்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஆமென். ஏசப்பாவுடைய அந்த உயிர்த்தெழுதல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பூட்டிய வீட்டிற்குள் ஆண்டவர் உள்ளே வந்தாராம். ஸோ ரிசரக்ஷன் பாடி, உயிர்த்தெழுந்த சரீரம், மகிமையான சரீரம். அந்த சரீரத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இமை பொழுது நாம் மறுரூபமாகி ஆண்டவரோடு பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை வச்சு எத்தனை ஆண்டுகள் டிராவல் பண்ணி ராக்கெட்டில் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறாங்க பாருங்க. இந்த சரீரத்தை வச்சு டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மறுரூபமாக்கப்பட்ட குளோரிஃபைடு பாடி விதின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆண்டவரோடு நாம் இருப்போம். ஹல்லேலூயா. விதையையும் ஒரு செடியையும் கம்பேர் பண்ணவே முடியாது. விதை எங்கே, செடி எங்கே? வாய்ப்பே இல்லைங்க. ஸோ ரிசரக்டட் பாடி, உயிர்த்தெழுந்த சரீரமும் இந்த சரீரமும் வேறு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த சரீரத்தில் இருக்கிறோம், ஆனால் உள்ளான மனிதனுக்கு நம்ம அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஆவிக்குரிய சபைன்னு தான் சொல்கிறோம். எத்தனை பேர் இப்படி ஆண்டவரை கருத்தை நம்ம தேடுறோம். இந்த சரீர பிரகாரமாக ஆசீர்வாதத்துக்கு எவ்வளோ ஓடி உழைக்கிறோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் பாடி, உள்ளான மனிதன், அவன் தானே யுகாயுகமாய் ஆண்டவரோடு இருக்க போகிறான். ஆமென். ஸ்தோத்திரம்.
பாருங்க, இப்படி நம்ம முதலீடு பண்ணணும். உள்ளான மனிதனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த புறமான மனிதன் அழிந்து போகிறவன். கவனிங்க, இந்த புறமான மனிதன் சோத்திரம், இவனுக்கு ஒரு மகிமை வேறு. பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகிமையா. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம், 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:39. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல, மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. பாத்தீங்களா, எல்லாமே டிஃப்ரெண்ட். மாம்சத்துக்கு மாம்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லா விதையும் ஒரே விதையா, கத்திரிக்காய், வெண்டை, அப்படி பாருங்க, ஒவ்வொரு விதையும் வேற. செடி கொடிகள் வேற, மரங்கள் அதோடைய விதை வேற, ஒவ்வொரு விதை வேறே போல சோத்திரம் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த சரீரத்தின் விதைகள் வேற. மாம்ச மச்சங்கள் சோத்திரம் விலங்குகள் அதனுடைய விதை வேற, டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுக்கெல்லாம் அது உயிர்த்தெழ தான் முடியாது, அது இந்த பூமியோடு முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு தான் மகிமையான ஒரு விதை இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த விதையை எப்படி நம்ம விதைக்கணுமா? 37ஆம் வசனத்தை வாசிங்க. விதையை பற்றி ஒரு சில வார்த்தையை வாசிச்சுட்டு நம்ம கடந்து சொல்லுவோம். நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறோம். இந்த சரீரத்தில் பாருங்க, அற்பமான சரீரம். ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம தேடி நாடி ஓடி வருகிறோம். ஆனால் இந்த சரீரம் அழிந்து போகிறது, அற்பமான சரீரம். ஆனால் இதற்குள்ளிருந்து வருகிற பொக்கிஷமாகிய ஆத்துமா எவ்வளோ விலையேற பெற்றது. அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமே? ஸ்தோத்திரம். 53, 54 வாசிக்கலாம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. 52 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். அதுதான் மிக முக்கியமான உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துவினால இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சோத்திரம் விசுவாசித்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அருமையான உயிர்த்தெழுதல். 52 வசனத்தை வாசிக்கலாம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த பாடி கிடையாது, இந்த பாடி, இந்த ரத்தத்துலேயும் பாவம் இருக்குது. ரத்தம் கொடுக்குறப்ப கூட அந்த டோனருடைய ரத்தத்தை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி இவங்களுக்கு வியாதி இருந்தால் குறிப்பிட்ட குடிக்கிறவங்கிட்ட இருந்து ரத்தம் எடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? அப்போது ரத்தத்தில் பாவம் கலந்துருக்கு. எய்ட்ஸ் நோய் இல்லவங்கிட்ட இருந்து ரத்தத்தை எடுக்க முடியாது. ஆக மாம்ச ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆனால் இந்த அழிவுக்குரிய அழியாமை தரித்திருக்கிற இந்த சரீரம் சோத்திரம், அழிவுக்குரிய இந்த சரீரம் அழியாமை ஆகிய நித்திய ஜீவனை அடைவது எத்தனை மேன்மையான காரியம். அல்லேலூயா. அது எப்படி நடக்கும்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். கல்லறையை திறக்கும் போது இந்த சரீரம் மறுரூபமாகும். ஆமென். என்னை மறுரூபமாக்கிடும் மகிமையில் சேர்த்திட, என்னை மறுரூபமாக்கிடும். நீ நல்லவர், நீ நல்லவர், உம்மை போல் வேறு. ஹல்லேலூயா. நீ நல்லவர், உம்மை போல் வேறு. கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Amen, amen. Hallelujah. உம்மை கரங்களை தட்டி சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஒருவரே, உம்மை இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம்
நீ நல்லவர், நீ நல்லவர். உங்களை போல ஒரு தேவன் இல்லை. ஆமென், ஆமென். நீ நல்லவர். கடைசியாக ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, எவ்வளவு அருமையான வாழ்க்கை நமக்கு எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். What a wonderful future we have. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. இவைகளெல்லாம் அந்த கடுகளவு விசுவாசம் நமக்கு கொண்டு வருகிறது. ஆமென். ஒரு சிறிய நம்பிக்கை தானே. நம்மெல்லாம் இஸ்ரவேல் தேசத்தில் போய் ஆண்டவர் பிறந்த இடத்த பார்த்துட்டு வந்து அந்த கிறிஸ்தவத்தை நம்பணும். பார்க்காமலே நம்பி இருக்கிறோமே. அந்த சிறிய விசுவாசம், இந்த பூலோக ஆசீர்வாதம்லாம் என்னங்க, இதை விட மகிமையானது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற உயிர் தெழுந்த அந்த ஆசீர்வாதம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு வைத்திருக்கிற மகிமையான அழிவில்லாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் இந்த செர்மனில் சொல்கிறார். இந்த யோவான் 5:28 இப்போ மீண்டும் வாசிக்கலாம். யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி இது நான் சொன்ன ஆண்டுடைய ரகசிய வருகை. தீமை செய்தவர்கள் யார் அப்படின்னா ரட்சிக்கப்படாத ஜனம். இது கடைசி அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பாவிகளும் உயிரோடு எழுந்து வருவார்கள். பாஸ்டர், அவங்க எரிக்கப்பட்டாலும் சரி. சில ஃபிலிமில் நம்ம பார்த்துருப்போம், சின்ன பிள்ளைகள் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. மண்ணில் இருந்து அப்படியே ரோபம் அப்படியே சின்னாபின்னமாக அவனை அடித்து காலி பண்ணிடுவாங்க. ஆனால் மண்ணில் இருந்து உருக்கி போடப்பட்ட அதிலிருந்து அப்படி எழுந்து நிற்பான் பாருங்கள் சில மனிதர்லாம். அப்படி இந்த பூமியானது சமுத்திரத்தில் யாரெல்லாம் இறந்தாங்களோ சமுத்திரம் கொடுத்துருமா, இந்தா வச்சுக்கோங்க ஆண்டவரே இந்த சரீரத்தை. பூமியில் இறந்தவங்க, காட்டில் இறந்தவங்க எல்லாம் அக்கினி கொடுக்குமா. ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இவங்களாம் இறந்துட்டாங்க, இந்தாங்க இந்த சரீரத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. யாரும் எஸ்கேப் ஆகவே முடியாது. எல்லாம் அந்த பூமிக்குள்ளேயே தான் இருக்கிறோம். சோத்திரம். மரித்த சரீரமும் ஒவ்வொன்றும் உயிரோடு எழுந்து வரும். ஹல்லேலூயா. ஆமென். தீமை செய்தவர்கள் அதற்குரிய ஆக்கினை அடைவார்கள். நமக்கு எவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். அந்த சின்ன விசுவாசம் எவ்வளோ பெரிய தண்டனையிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இதற்காகவே ஆண்டவர் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகம் வந்து சோத்திரம் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, இதை பாருங்க, என்ன விசுவாசிக்கிற நீங்களும் இப்படி உயிர் தெழுவீர்கள் என்று நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாட் a wonderful future hope நமக்கு இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் உயிரோடு நம்ம எழும்போது இந்த பூமியானது தன்னுடைய பிரமாணத்தை விட்டுருமா. பூமிக்கு என்ன பிரமாணம்? இந்த பாலை தூக்கி போட்டா பூமியோட பிரமாணம் என்ன? கவனன்ட், உடன்படிக்கை இழுத்துரும். அப்படி தானே? பூமியோட அந்த புவியீர்ப்பு விசைனால தான் இங்கே எல்லாம் நம்ம உட்கார்ந்துருக்கோம். பூமி தன் பிரமாணத்தை கை கொள்ளுது. பார்த்தீங்களா? நித்திய பிரமாணம். நம்ம கடந்த நாளில் எரேமியா 5:22 வாசிக்க வேண்டாம். கடலில் ஒரு பிரமாணம் இருக்குது. என்ன பிரமாணம்? கடல் அலைகள் அந்த கடற்கரையின் ஓரத்தில் வரும்போது அடங்க வேண்டும். அதுதான் கடலுக்குரிய பிரமாணம். அந்த கடல் அலை ஆக்ரோஷமாக வரும். நம்ம பீச்சில் கால் நினைக்கிறப்ப பார்த்துருக்கோம். அப்படி நம்ம கால் பக்கத்தில் வந்தோன்னு அப்படியே நுர மாதிரி அப்படி சைலண்ட் ஆயிடும். இது கடலுக்குரிய பிரமாணம். நமக்கு ஆண்டவர் இந்த பிரமாணத்தை கொடுத்துருக்கார். நம்ம தான் ஃபாலோ பண்ணுறதில்ல. கடல் சரியாக ஃபாலோ பண்ணுது. பூமிக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வர வேண்டும். இதெல்லாம் எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணுது பாருங்க. நீங்களும் நானும் மட்டும்தான் அவ்வளோ ஸ்கிப் பண்ணுறோம் பிரமாணத்தை கை கொள்றதில்ல. எத்தனை பிரமாணத்தை நம்ம கேட்டிருக்கோம். ஆமென். இந்த காலை வேளையில் இந்த பூமி தன் பிரமாணத்தை அது இழக்கும். எப்பொழுது? அவனுடைய வருகையின் போது. ஆமென். அப்போ அந்த சரீரத்தை பிடிச்சி வைக்க முடியாது. கிராவிட்டி ஃபோர்ஸ்லாம் 0 ஆயிரும். புவியீர்ப்பு விசை 0 ஆகி இந்தாங்க வச்சுக்கோங்க ஆண்டவரின்னு சொல்லி நமது சரீரத்தை ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடும். ஹல்லேலூயா. ஆமென்.
அந்த புவியீர்ப்பு விசை இல்லைன்னா இங்கே யாராவது உட்கார்ந்துருக்க முடியுமா? அதை நம்ம பிடிச்சி வச்சிருக்கு பாருங்க. இந்த புவியீர்ப்பு விசை நிலாலையினால தான் எல்லாம் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த புவியானது, இந்த பூமியானது தன்னுடைய பிரமாணத்தை மாற்றிக்கொள்ளும். என்றைக்கு? அவனுடைய வருகையின் போது நம்முடைய சரீரத்தெல்லாம் கொடுத்துரும். அல்லேலூயா. பொதுவாக கல்லறை திறக்கும் போது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, சரீரம் இருக்குமா? எலும்பு மாத்திரம்தான் இருக்கும். அப்படி தானே? இந்த எலும்பு எதை குறிக்கிறதுனா, நம்பிக்கையற்ற வாழ்க்கை. நம்பிக்கையற்ற வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் தர இந்த 20வது நாளில் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளோ நேரம் நம்ம ஆவிக்குரிய காரியத்தை பார்த்தோம். அதை பார்த்தா பெரிய கடல், அது போயிட்டே இருக்கும். நம்முடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலும் தேவன் மரித்து கிடக்கிற சில நன்மைகளை கல்லறையை திறந்து வெளியே கொண்டு வர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் ஆமோதிக்கிறோம்? அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். கவனிங்க, இன்னும் ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம அந்த குறிப்பை நம்ம தியானிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், இந்த நித்திய ஜீவன், இந்த மகிமையான வாழ்க்கை நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உலக பிரகாரமான காரியத்திலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரத்திலும் சரி, எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இதே அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் வசனத்தை கேட்டு, யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், ஆக்கினை தண்டனை தீர்ப்புக்கு உட்படாமல், மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அழுத்தமா சொல்றாரு. அதனாலதான் ட்ரூலி ட்ரூலி, மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி அழுத்தம் கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த ஜான் காஸ்பல்ல 20 தடவை இந்த மெய்யாகவே மெய்யாகவேன்னு வருது. சோத்திரம். அழுத்தம் கொடுக்கிறாரு. எதுக்கு அழுத்தம் கொடுக்கிறாருன்னா, உங்க விசுவாசம் ஒரு நாளும் கெட்டு போகாது. ஆமென். நீங்கள் மரித்து இந்த பூமியோடு மண்ணாவது தேவ சித்தம் அல்ல, இதுக்கப்புறம் ஒரு மறுமை உண்டு. அல்லேலூயா. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம், இந்த திருச்சபை வசனத்தால் கட்டப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. வசனத்தை நல்லா கேட்கணுங்க. ஒரு சபையில் வசனம் உயர்ந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் பாடல், ஆராதனை, ஜெபம் எல்லாம். வசனம் உயர்ந்திருக்கணும். சோத்திரம். அதை நல்ல மனதில் வைத்து கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்கறதுனால தான் ஆமென் விசுவாசம் நமக்குள்ள வரும். கேள்வினாலே விசுவாசம். எதை கேட்கணும்? வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும். நல்ல செய்திகளை மனதார கேளுங்க. பாட்டு வேணும் இல்லைன்னு சொல்லல, பாட்டு ரெண்டாவது வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாடலுக்கு தான் ரொம்ப பயங்கரமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க எல்லா சபையிலும். ஏன்னா வசனம் இல்லை, வேர்ட் ஆஃப் காட். சோத்திரம். ஆனால் அநேக திருச்சபையில் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. கவனிங்க, வசனத்தை கேட்குறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். அந்த வசனத்தை கேட்கும்போது தான் நமக்குள்ள விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சின்ன விசுவாசம் எவ்வளோ மகிமையான காரியத்தை செய்யும் பாரு. என் வசனம் என்று சொல்லப்படுகிறது. சோத்திரம். 25ஆம் வசனத்தை வாசிங்க மீண்டும். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்லுகிறேன். குமாரன் சொல்றாருங்க. இங்கே திருத்துவம் வந்துருச்சு பாருங்க. எல்லா இடத்துலையும் நம்ம வேதத்தை தியானிக்கிறப்ப கவனமா தியானிக்கணும். திருத்துவத்தை ஆண்டவர் உள்ளே கொண்டு வருவார். ட்ரினிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதை பிரிக்கவே முடியாதுங்க. யோவான் 5:23 அங்க இருதயத்திலே எழுதி வச்சுக்கோங்க. வாசிக்க கேட்போம். குமாரனை கனம் பண்ணாதவன், குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். பார்த்தீங்களா? ஆகவே பிதாவானவர் குமாரனுக்கு பாருங்களேன் எவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். 21ஆம் வசனத்தை வாசிங்க. 21ஆம் வசனம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அதே அத்தாரிட்டி இருக்குங்க. சேம் அத்தாரிட்டி. மட்டுமல்ல, மனுஷகுமாரனுக்கு ஒரு சிறந்த போஸ்ட் கொடுக்கிறார் பிதா. ஏன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த
திருச்சபை. ஹல்லேலூயா. வெளியேற பெற்ற ரட்சிப்பு அல்லவா. மனுஷகுமாரன் தன்னை எப்படி தாழ்த்தி இருக்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ அவருக்கு பிதா ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறாரு பாருங்க. அது நீங்களும் நானும் வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கணும் இயேசுவை குறித்து. இயேசு அன்னைக்கு எல்லாம் செல்லங்கிறாங்க, கண்ணே பூவே அப்படிங்கிறாங்க. வேற யாரையோ கூப்பிட்டு பழகிட்டு இப்போ இங்கே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு ஆண்டவர் அப்படி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாரு. அப்படிலாம் ஆண்டவரை கூப்பிடக்கூடாது. இயேசு அவர் ரட்சகர். ஹல்லேலூயா. ஆனால் ஃப்யூச்சரில் நம்முடைய எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நியாயாதிபதியாய் வெளிப்படுவார். ஆமென். ரட்சகராக இருக்கும்போது எப்போ நியாயாதிபதியாக வெளிப்படுவார்? வருகையின் போது மாத்திரமல்ல, நம்முடைய மரணம் நடந்த அடுத்த செகண்ட் ஆண்டவர் நமக்கு யாரு? அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் கிருபை கொடுப்பாரா? ஆஃப்டர் டெத், மரணத்துக்கு அப்புறம் கிரேஸ் கிடைக்குமானா? வாய்ப்பே இல்லைங்க. இந்த சரீரத்தில் உயிர் இருக்கிற வரை தான் நமக்கு கிருபைகள். ஏன் சபைக்கு வாங்க, ஆராதிங்க ஆண்டவரை. எல்லாம் அக்கௌண்டபிலிட்டி. நம்ம எப்படி டைம் செலவு பண்ணுறோம், நம்ம கொடுத்த பலன், நம்ம கொடுத்த கல்வி தாளந்துகள்லாம் எப்படி செலவிடுகிறோம், எல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உயிர் இருக்கிறவரை அவர் இரட்சகராக இருக்கிறார். இந்த சரீரத்திலிருந்து இந்த உயிர் வெளியே போனவுடன் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. அந்த பவரை பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். 27ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்த குறிப்புக்கு நம்ம போயிடுவோம். அவர் மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு. அப்போ ரட்சகர்னு பார்த்திருக்கிறோம், மீட்பர். அவர் அன்பானவர் தான், கருணையுள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் அதே நேரம் அதெல்லாம் மரணம் சம்பவிக்கிற வரை, அதுக்கப்புறம் we don't have any chance. அதுக்கப்புறம் எந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்காது. ஆகவே தான் மனம் திரும்பு, சபைக்கு ஒழுங்காக வாங்க, சத்தியத்தை கேளுங்க. சத்தியத்தையும் கேட்குறவங்கள தான் இந்த உயிரோடு எழும்பாங்க. ஆமென். வசனத்தை கேட்டு. ஹல்லேலூயா. வசனத்தை நல்லா கேட்கணும். இன்னைக்கு பாட்டை கேட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஆண்டவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறது எப்போ அப்படின்னா வசனத்தை கேட்கும்போது. ஆமென். அப்போ தான் ரிசர்வேஷன் நடக்கும், அப்போ தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். நம்முடைய கல்லறை திறக்கும் போது அப்போ தான் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். வசனத்தை கேட்காதவர்கள் என்ன செய்ய முடியும்? நம்ம யாரையும் நம்ம நியாயம் தீர்க்க வரல. இந்த காலை வேளையில் உணர்வடைய வந்திருக்கிறோம். நமது கல்லறை திறக்கப்படும் போது நாம் உயிரோடு எழ வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நல்லா கேட்கணும். அதன்படி நடக்கிற வாழ்க்கை மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. சரி, இப்போ உலக பிரகாரமான காரியங்களில் கல்லறை திறந்தா என்ன நடக்கும்? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் மிக அழகாக இஸ்ரவேல் தேசத்துக்காக ஆண்டவர் ஒரு நம்பிக்கையற்ற அந்த தேசம், அவர்கள் சிறையிருப்பில் இருந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக இந்த எசேக்கியேல் தீர்க்கனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இப்படி பாலடைஞ்ச சோத்திரம், இப்படி ஒரு இடத்துல சிறையிருப்பில் இருக்கிறோமே, நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தை தான் எசேக்கியேல் 37. ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கேயும் பிரேத குழியை திறப்பேங்கிறார் பாருங்க. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பூலோக வாழ்க்கையிலும் தேவன் பிரேத குழிகளை திறக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கைக்கு இது எப்படி செட் ஆகும், பொருந்தும்? இந்த வார்த்தை 37ஆம் சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பிலிருந்து மீண்டும் திரும்பி வருவதற்காக கொடுக்கப்பட்ட நம்பிக்கையூட்டுகிற தேவ செய்தி. நமக்கு இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிரேத குழின அநேக காரியத்தில் நம்ம ஸ்தோத்திரம் குழி தோண்டி புதைச்சிருப்போம். இனி வாய்ப்பு இல்லைங்க, இந்த ஆசீர்வாதம்லாம் என் வாழ்க்கையில் கிடைக்க வாய்ப்பு இல்லை, எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், ஒரு அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லி குழி தோண்டி புதைத்திருக்கலாம். கர்த்தர் இந்த 20வது நாளில் கொண்டு வந்திருக்கிற நோக்கம், ஆமென், நீங்கள் எந்த விஷயத்திலெல்லாம் குழி தோண்டி புதைத்து முடிவு கட்டி இது ஆகாது, இது உருப்படாது, இது தேராது, என் வாழ்க்கை எத்தனை வருஷம் இப்படி போயிடுச்சு, இனி இப்படியே போகட்டும்னு சொல்லி முடிவு கட்டின வருஷங்களுக்கு ஆண்டவர் கல்லறையை திறந்து அவைகளை வெளியே கொண்டு வந்து மறுரூபமாக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாய் தேவன் காண்பிப்பார். அல்லேலூயா.
ஆமே. அந்த உயிர் செல்லுந்த நடக்கும்போது தேவனே கர்த்தர் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், விதைக்கும் முளைத்தெழும்பின செடிக்கும் சம்பந்தமே இருக்காது. விதை அற்பமானது, சிறியது. ஆனால் முளைத்தெழும்பின அந்த செடியை கவனித்து பாருங்க. இந்த காலவெளியில் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல முடியும், இந்த வார்த்தைகளின்படி உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சோதரம், அற்பமாய் எண்ணப்பட்ட சில ஆசீர்வாதங்கள் உங்கள் கண் முன்பாக ஆச்சரியமாய் கொண்டு வந்து தேவன் நிறுத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு அதெல்லாம் அற்பமாக இருக்கலாம், உருவழிந்து இருக்கலாம், சின்னாபின்னமாக இருக்கலாம். கர்த்தர் கல்லறையை திறந்து பிரேத குழிகளை திறந்து வெளியே கொண்டு வரும்போது அது ஒரு மகிமையின் சாயலாக இருக்கும். விசுவாசி நல்ல கரங்களை தட்டி, ஓ இந்த 20வது நாளில் இத்தனை நாள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்களே, உங்களை ஆண்டவர் எப்படி கைவிடுவார்? ஓ நீங்கள் முடிவு கட்டின விஷயத்தில் தேவன் அற்புதமாய் மகிமையாக தேவன் உங்களை நடத்துவார். இந்த பூமியில் சகல ஜாதிகளிலும் உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். இதெல்லாம் எதற்காக எழுதப்பட்டது? நம்பிக்கையூட்டுகிற செய்தி. நம்முடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும், மறுசீரமைக்கப்படும், புத்துயிரை ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? யாருக்கும் எழுதப்பட்டதல்ல. இதை வாசிக்கும் போது வாசகர்கள் ஆமீன் உணர்வடையணும். ஓஹோ, ஆண்டவர் பிரேத குழியை திறக்கும் போது, ஓ நம்ம புதைத்து வைத்ததுக்கும் இப்போ மகிமையாய் எழுந்திருப்பதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இவ்வளோ மகிமையான காரியங்களை செய்வாரா? கட்டாயம் ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் சிறையிருப்பில் இருந்தபோது ஆண்டவர் கொடுத்த அருமையான வாக்கு தத்தங்கள் இந்த அதிகாரம். அல்லேலூயா. முந்தின வசனத்தை வாசிக்கலாம், 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். மீண்டும் சேர்ப்பேன்கிற இந்த வார்த்தையை எப்ப நிறைவேற்றினார் அப்படின்னா, சிதறி கடந்த யூதர்கள் ஒரே தேசமாய் 1947 கூட்டி சேர்த்தார். அப்பொழுது பொறுப்பேற்ற அந்த பிரதமர் இந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணிட்டாராம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை எவ்வளோ உண்மை பாருங்க. 2010 இப்போ இருக்கிற நெதன்யாகு அவரும் தன்னுடைய உரையில் இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் சொல்லி ஆண்டவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றிருக்கிறார் சொல்லி அந்த நாடாளுமன்றத்தில் இந்த காரியத்தெல்லாம் சொன்னாங்களாம். அப்போ அன்றைக்கு எழுதினது அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, 1947 மாத்திரம் நடந்ததல்ல, இப்பொழுதும் நம்முடைய கண்கள் முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை ஒருத்தனும் தொட முடியாது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, எவ்வளோ பெரிய வல்லரசு அமெரிக்கா, ஃபுல் சப்போர்ட்டு. அமெரிக்காவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை மகிமைப்படுத்துவேன் என்றால், குட்டி நாடாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், அற்பமாக இருக்கலாம், ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த காலவெளியில் இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரமல்ல, இதை கொண்டிருக்கிற கொஞ்ச ஜனங்களாக இருக்கிற இந்த காரணம்பேட்டை சபையாருக்கும் கர்த்தர் பிரேத குழியிலிருந்து உன் ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வந்து அநேகர் கண்கள் காண உன்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். பயப்படாதே. அல்லேலூயா. நீ குழி தோண்டி புதைச்ச விதை அற்பமானது, ஆனால் ஆண்டவர் கல்லறையை திறந்து வெளியே கொண்டு வரும்போது மகிமையாயிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களுடைய நினைவுகள் அல்ல என் நினைவுகள், உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன செய்வாராம் அப்படின்னா, பிரேத குழிகளை திறக்கும் போது உள்ள பார்க்கறது உலர்ந்து போன எலும்புகள். அப்படி தானே? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மார்ச்சரியில் வச்சா பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிரேத குழியில் எப்படிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்? உருவழிந்த அந்த உடம்பும் எஞ்சிய எலும்பு துண்டு தான். எலும்பு எப்படிங்க உயிரடையும் அப்படின்னா, சோத்திரம், அது கர்த்தராலே ஆகும். ஆமென். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், உங்களுக்குள் வைப்பே, நீங்கள் உயிரடைவீர்கள். உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. இதை சொன்னேன், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. இதை சொன்னேன், கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? 20வது நாள்ல இதெல்லாம் நீங்க அப்படியே எழுதி வச்சு இதை சொன்னீங்களா, ஆண்டவரே இப்படியே எனக்கு செய்யுங்கப்பா, நான் முடிவு கட்டின காரியங்களில் புதைத்து வைத்திருக்கிற என்னுடைய நினைவுகளை ஆண்டவரே அதற்குள்ள ஒரு உங்க ஆவியை அனுப்புங்கப்பா. எத்தனை பேர் கேட்க முடியும்? அல்லேலூயா. அது உம்மாலத்தான் ஆகும். நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தருடைய ஆவி அந்த ஆசீர்வாதத்தின் மேல் ஊற்றப்படும் போது அவைகளில் ஒரு உயிரோட்டம் உண்டாகும். ஆமென். சோத்திரம். எல்லா ஆசீர்வாதங்களின் மையம் என்ன அப்படின்னா, மறந்துடக்கூடாது, எல்லா ஆசீர்வாதத்திலும் அவருடைய நாமமே மகிமைப்பட வேண்டும். ஆமென். நீங்க சாட்சி சொல்லும்போது ஏசப்பா எனக்கு செய்து கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தரை என்னுடைய நாமத்தை உயர்த்தணுமே ஒழிய வேற எதையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அதனால் கர்த்தர் செய்ய போகிற நன்மையால் ஒன்றை அறிந்து கொள்வோம். சோத்திரம். புறஜாதிகள் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கல்லறையை திறந்து பிரேத கொடியை வெளியே கொண்டு வருகிறாரே ஒழிய நம்முடைய பேருக்காக அல்ல. ஆமென். நம்முடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிறர் சொல்வார்கள். அப்படி பிறருடைய வாய் நம்மை புகழும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென். நம்மை நடத்துவார். ஆமென். உங்கள் சோத்திரம் பிரேத குழியில் இருக்கிற அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியை வைக்கும்போது அது உயிரடையும். ஆமென். ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட கேட்கிறார், ஏன்பா இது உயிரடையுமா அப்படிங்கிறார். அந்த வசனத்தை வாசனை முடிச்சிருவோம். நம்மையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் இதே கேள்வி. இந்த 20 நாள் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். நம்முடைய பதில் என்ன? 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டான். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். தேவரீர் அதை அறிவீர். வாட் a wonderful answer. தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். எலும்பு எப்படிங்க உயிரடையும்? ஒரு டெட் பாடி கூட பிரைஸ் லார்ட் ஊக்கமான ஒரு ஜெபம் பண்ணா உயிரோட எந்திரிச்சுன்னு சொல்லலாம். எலும்பு எப்படிங்க உயிரடையும்? வாய்ப்பே இல்லை. நம்பிக்கையற்ற வாழ்க்கை, செத்து போய் நீண்ட காலத்தை குறிக்கிறது. நல்ல கவனிங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். மருத்துவ ரிப்போர்ட் சொல்லலாம், இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லலாம், பயப்படாதீங்க. எலும்புகள் உயிரடையுமா? என்ன சொல்ல போறோம்? நீர் ஒருவரே அறிவீர். ஆமென். எசேக்கியேலுக்கு என்ன நம்பிக்கை பாருங்க. எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், உங்களால மட்டும்தான் முடியும். ஆமென். முடிஞ்சிச்சா? பெரிய சேனைகளாக எழுந்தார்கள். அது ஒரு பெரிய தேவ செய்தி. தியானிக்கு நமக்கு நேரம் இல்லை. நீர் ஒருவரே அறிவீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் எழுந்திருக்கலாம். கல்லறையை திறக்கும் போது ஆண்டவர் எலும்புகளை கூட உயிரடைய செய்ய முடியும். நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்கள் எந்த காரியத்தெல்லாம் முடிவு கட்டிருக்கிறீங்களோ அந்த முடிவு கட்டின காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கு மகிமையானதை தேவன் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா?